அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒருவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவரிடம் கேட்பதற்கான பல கேள்விகள் இருக்கின்றது. கடந்த காலங்களில் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் அரசியல்வாதிகளை, மக்கள் பிரதிநிதிகளை, அதே போன்று வைத்தியர்களை, அதே போன்று சட்டத்தரணிகளை, இப்படி எல்லா துறையை சேர்ந்தவர்களை, முக்கியமாக கலைஞர்களை, நடிகர்களை, இப்படி எல்லா துறையையும் சேர்ந்தவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் ஒரு பெண் அரசியல்வாதியை நாங்கள் அழைத்து வந்தது இல்லை. ஆண்கள் தான் அரசியல்வாதிகளாகவும் மக்கள் பிரதிநிதிகளாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். முதற் தடவையாக ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு பெண் அரசியல்வாதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சகோதர இஸ்லாமிய மொழியை சேர்ந்தவர், அவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம், மதத்தைச் சேர்ந்தவர். எனவே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம், பெருமை அடைகின்றோம். எங்களுடைய சகோதர இஸ்லாமியர் ஒருவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்ததை இட்டு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் பெருமை அடைகின்றோம். எனவே நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு கொழும்பு மாநகர சபை பொறுத்த அளவில் கடந்த காலங்களில் மிகவும் பரவலாக பேசப்பட்ட ஒரு பெயர்தான் அவர். அன்போடும் பண்போடும் வரவேற்கின்றோம் ஜுஹாரா புஹாரி அவர்களை. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். வணக்கம் வணக்கம். அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி. நான் முதலே குறிப்பிட்டது போன்று முதலாவதாக ஒரு பெண் அரசியல்வாதியாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். ஆண்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். எனவே ஒரு பெண் அரசியல்வாதியாக, இஸ்லாமிய ஒரு அரசியல்வாதியாக வந்திருக்கின்றீர்கள். முதலாவதாகவே உடனடியாக உங்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரு சிலரை ஞாபகம் வருகிறது. அவர்களோடு உங்களை ஒப்பிடுகின்றேன் என்று நினைத்தாலும் பரவாயில்லை. ஷேக் ஹசீனா, பெனாசீர் பூட்டோ, காளிதாசியா. நான் ஏன் அவர்களோடு ஒப்பிடுகின்றேன் என்றால், உலகத்திலே பெண்கள் அரசியலில் இருக்க வேண்டும், அதே நேரம் இஸ்லாமிய பெண்கள் அரசியலில் வருவது ஒரு விதமான ஒரு வளர்ச்சி. நிச்சயம். உங்களுடைய அரசியல் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்று நாங்கள் முதலாவது கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். நிச்சயமா. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, முதல்ல ஒரு பெண்மணி உங்களோட இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது முதல் தடவையாக நான் என்று. அதுக்கும் நான் கடவுளும் நன்றி செலுத்திட்டு உங்களோட நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். உண்மையிலே நான் ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இல்லை. அதாவது என்னுடைய முன்னோர்கள் கூட யாருமே அரசியலில் ஈடுபட்டவங்க கிடையாது. நான் ஒரு சமூக சேவையாளர். சமூக செயற்பாட்டில் தான் நான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தேன். நான் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே தான் நான் அரசியலுக்கு வரேன். குறுகிய காலம்னா ஒரு 2023ஆம் ஆண்டில் தான். கொரோனா எல்லாம் முடிந்த பிறகு, கொரோனா காலத்தில் நாங்கள் சமூக பணியில் தான் நாங்கள் ஈடுபட்டிருந்தேன். அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும், இந்த கிரைசிஸ் வந்துச்சு, பொருளாதார நெருக்கடி. அதோடு சேர்த்து அறகலையே வந்தது. அறகலையில் நான் ஒரு நீண்ட காலமாக நாங்கள் அந்த 3 மாதம் அந்த போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டு ஒருத்தர். அந்த தான் என்ற பின்னணி அரசியலுக்கு வர்றது. சரி, அப்படி சமூகத்திலே நீங்கள் பலதரப்பட்ட சமூக சேவை செய்து கொண்டிருக்கும் போது எப்படி கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது? நிச்சயமாக நான் சமூக பணியில் இருக்கும் பொழுது நாங்கள் பார்த்த ஒன்று தான், இந்த கொழும்பு மாநகர எல்லைக்குள்ளே தான் நான் பிறந்தது, வளர்ந்தது, கல்வி கற்றது. இடம் என்று தெரிந்து கொள்ள நான் கொழும்பு 12, கொழும்பு 12 ரிஃபாய் தங்கல் என்னன்னு சொல்லக்கூடிய கொழும்பு பெரிய பள்ளிவாசல். கொழும்பு பெரிய பள்ளிவாசல் இருக்குது நியூமோ ஸ்ட்ரீட், புதிய சோனோ தெருவில் இருக்கக்கூடிய கொழும்பு பெரிய பள்ளிவாசல்னு சொன்னால் இலங்கையில் தெரியாதவங்க யாரும் இல்லைன்னா புறக்குழு பிறை பார்க்குற குழு கூட எங்களோட அந்த பெரிய பள்ளிவாசலில் தான் இயங்கி வருது இன்று வரைக்கும். ஆகவே எல்லாரும் அதற்கு நல்ல பரிச்சயமான இடம் தான் கொழும்பு பெரிய பள்ளிவாசல். உண்மையிலேயே நான் பெருமை அடைகிறேன். அந்த இடத்துல இருந்து நான் கொழும்பு மாநகர சபைக்கு நான் போனதை இட்டும், ஏன்னா முதல் பெண்மணியும் நான் தான். அந்த தொகுதியில் கொழும்பு மாநகர சபைக்கு போனால் ஒரு முஸ்லீம் பெண்ணுன்னு சொன்னால் அது நான் தான் என் எல்லையில். ஆகவே இந்த சமூக பணியில் நாங்கள் ஈடுபடும் பொழுது இந்த எங்களோட கொழும்பு மாநகர எல்லைக்குள்ளே உங்களுக்கு தெரியும், மிகவும் செறிந்து வாழ்கிறது வறுமை கோட்டில் உள்ள மக்கள்.
உங்களுக்கு தெரியும். கொழும்பு 1லேருந்து 15 வரையிலையும் வறுமை ஏண்ட ஏரியாவை நான் சொல்கிறேன். நான் இருக்கக்கூடிய பகுதி இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மாளிகாவத்தை, கிராண்ட் பாஸ், கொச்சிக்கடை, இப்போ எங்களோட சென்ட்ரல் ரோட், அதே போன்று ஆட்டுப்பட்டி, ஜிந்துப்பட்டி தோட்டங்கள் இன்றைக்கு 40-50 வருட காலமாக இந்த சுதந்திரத்துக்கு புறவுல இருந்து இது வரைக்கும் அந்த தோட்டம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தோட்டம் மாறாமல் அது மாறவே இல்லை. எந்த ஒரு ஆட்சி வந்தும் நாங்கள் இன்னமும் அந்த சேரின்னு சொல்லக்கூடிய பகுதியிலும் இல்லாமல் இல்லை. உங்களுக்கு தெரியும், அதுவும் இருக்குது. இந்த பீர் சாஹிப் ஸ்ட்ரீட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா மிகவும் பீர் சாஹிப் ஸ்ட்ரீட் ஆகவே சின்ன சின்ன இடங்களில் தான் மக்கள் மிகவும் கஷ்டத்தில். இப்போ கூட அங்கே இந்த கழிவறை பிரச்சனை எல்லாம் நிறையவே இருக்குது அந்த மாதிரி இடங்களில். இதெல்லாம் நாங்கள் இந்த சமூக பணியில் இருக்கப்போக்குள்ள எங்களுக்கு வந்த பிரச்சனை. அதுவும் போக பெண்கள் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பாடசாலையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. போதைப் பொருள் அதிகமான போதைப் பொருளுக்கு ஆளாவினவங்க மன்னிக்கவும் நிறைய பாடசாலைக்கு போகாமலே நிறைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க. பாடசாலைகளுக்கு போகக்கூடிய வசதி அந்த பிள்ளைகளுக்கு இல்லாததுனாலையும் அவங்களுக்கு அந்த பாடசாலை போகக்கூடிய வசதி வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. அதனாலையுமே அவங்களுக்கு ஒழுங்காக தூங்குறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாத பட்சத்தில் காலையில் எழுப்பி அவங்களுக்கு பாடசாலை போகிறதுன்றதும் ஒரு கேள்விக்குறி தான். கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட தந்தைமார்களுக்கு ஒழுங்கான ஒரு தொழில் வாய்ப்புகள் இல்லை. பஜாரை நாடி தான் அவங்களோட காலம் போகுது. ஒரு நாளைக்கு அவங்க போகலன்னா அவங்களோட வீட்டில் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான மக்களை நான் இந்த சமூக பணியில் நான் சந்தித்தேன். இது மாறணும்னு நாங்கள் நினைச்சோம். இன்னைக்கு இந்த மக்களுடைய இந்த கஷ்டமான நிலைமைகள் மாறணும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை நம்பி எங்களை மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள நாங்கள் தேர்ந்தெடுத்த பிற்பாடு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவங்களோட சுயநலங்கள் தான் நாங்கள் முன்னேறி செல்லுதே தவிர மக்களுக்கான சேவைகளை நாங்கள் இதுவரையிலையும் நாங்கள் காண இல்லை. அப்படி செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமும் இருந்திருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஆகவே என்னுடைய பணி சமூக பணியில் இது நான் ஆரம்பித்தேன். இதில் நாங்கள் முக்கியமாக சொல்லிக்கணும், என்னுடைய சாதாரண தர பரீட்சை எழுதிட்டு உயர்தரம் நாங்கள் போயிட்டு முதல்ல நான் சமூக பணிக்குத்தான் நான் காலை வைக்கிறேன். அது ஸ்ரீலங்கா முஸ்லீம் மாணவர் சம்மேளனம் என்ற ஒன்று இயங்கி வருது. அது 1969ஆம் ஆண்டு எங்களோட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அஹமத் தான் அதை ஆரம்பித்து, மர்ஹூம் அஷ்ரஃப் அஹமத் தான் அதை ஆரம்பித்தாங்க. கொழும்புல இன்னும் கொழும்புக்கு வெளியிலேயே 2-3 இடத்துல அது இயங்கிடுது. இன்று வரைக்கும் இயங்கி கொண்டு இருக்குது. அது முற்று முழுதாக இலவசமாகவே ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறது தான் அதில் முக்கிய பங்காக இருந்தது. இன்றைக்கி அதில் வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி இந்த சமூகத்தில் நல்ல நிலைமையில் நல்ல நல்ல இடங்கள் அவங்க இருக்கிறாங்க. ஆகவே அங்கிருந்து நான் காலடி எடுத்து வச்சது ஏதோ அது என்ன சொல்கிறது, ஒரு அதாவது கடவுளை ஒரு எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் நிச்சயமாக நான் அதன் மூலமாக அதே கட்சிக்குள்ளே நான் இன்றைக்கி காலடி எடுத்து வச்சேன்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்று சொல்கிறது மர்ஹூம் அஷ்ரஃப் அவங்க ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட கட்சி. இன்றைக்கி அவங்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் மாணவர் சம்மேளனம் ஊடாகவே நான் பயணித்து இன்றைக்கி நான் நின்றேன் அவங்க ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில். அதை நினச்சி நான் உண்மைக்குமே அவங்களுக்கு நான் நிறைய நன்றி சொல்கிறேன். நதுவாக்கள் அவங்கள சேர்த்துக்கொள்வேன். சரி. அதே போல் இந்த இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னீங்க சமூக சேவைலாம் செஞ்சிட்ருக்க நேரம் இந்த மக்களுடைய கஷ்டமான நிலைமையை மாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் அரசியலுக்கு வாரீங்க. அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இல்லை, நான் ஆரம்பத்தில் நான் சஜித் பிரேமதாஸ் அவங்களோட எங்களோட எதிர்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் தான் நான் அறகலையில் இருந்ததோடே நான் போகிறேன் சஜபேயில் அவங்க எனக்கு நாமினேஷன் கொடுக்குறாங்க. அதாவது 2023 உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரம் அந்த எலெக்ஷன் நடக்குது. எங்களோட கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து மேயருக்கு போட்டியிட அவர் இறங்கின நேரம். அப்போ நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லி அப்போ முஜிபுர் ரஹ்மான் சார் என்ன கதைச்சி அவங்களோட கட்சியிலே இணைச்சி கொண்டு எந்த தொகுதியில் அவங்க எனக்கு எந்த தொகுதியில் ஒருத்தரை போட்டுருந்தாங்க. அதில் என்னைய லிஸ்ட்டில் அவங்க என்ன சேர்த்து கொண்டாங்க, நீங்கள் எங்களை கூட பயணிங்கன்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு கூட நான் இந்த அரசியல் பயணத்துக்கு அவங்க கூட தான் நான் வந்தேன். இப்போ 2023 எலெக்ஷன் நடக்கல, அது கேன்சல் ஆகிருச்சு. அதோடு நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கு பின்னாடி தான் திரும்பவும் எங்களுக்கு 2025ஆம் ஆண்டு இந்த எலெக்ஷன் திரும்பவும் வைக்கிற கட்டத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் எனக்கு எங்களோட
அதாவது கட்சி தலைவரோடனா அல்லது முஜிபுர் இல்லை முஜிபுர் ரஹ்மான் சாரோடையும் இல்லை. அவங்க எனக்கு உண்மையிலேயே அவங்க நல்லதை தான் அவங்க நான் செஞ்சாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னான ஒரு நல்ல ஒரு சேவகி உள்ளது. அது அவங்க அதாவது உங்களால் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று அவர் நம்பி நிச்சயமாக. ஏன்னா அவங்க என்னை வீடு வரைக்கும் வந்திருக்கிறாங்க. என்னோட நான் அவங்களோட சேர்ந்து நிறைய வேலை பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது, இது எனக்கு செய்ய இயலுமே. பெண்களுக்காக நான் நிறைய வேலை திட்டங்கள் நான் செஞ்சுட்டு போகிறேன் அவங்களுக்கு தெரியும். அவங்களும் நல்ல எண்ணத்தோடு தான் என்ன அங்கே வச்சுருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்ச்சியில் எனக்கு அந்த இடம் கிடைக்காம போகுது. சரி, அது நான் இப்போ இந்த இடத்துல 2025 போட்டியிட எனக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போகுது. ஆனாலும் எனக்கு முஜிபுர் ரஹ்மான் சார் சொல்கிறாங்க தொகுதியும் எனக்கு தாரன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தொகுதியை எனக்கு எடுத்து தர அவங்களுக்கு இயலாமல் போகுது. அப்போ அவங்க என்கிட்ட வேண்டுகோள் இருந்தாங்க, பரவாயில்ல நீங்கள் எங்களோட பயணிங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு சீட் தருவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நிறைய லிஸ்ட்டில் வாய்ப்புகள் வரும். அந்த டைமுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி வச்சிருக்கிறேன், நீங்கள் இதில் வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த டைமில் தான் முஸ்லீம் காங்கிரஸில் எங்கள் ரவுஃப் ஹக்கீம் சார் அவங்க என்னைய நாடுறாங்கன்னு சொன்னால் அவங்களும் அந்த டைமில் எங்கள் கொழும்புல தனியாக கேட்குறது போட்டியிட அவங்க அந்த டைமில் தான் வேட்பாளர்கள் தேடின்னு இருக்கக்குள்ள இப்போ இவங்களுக்கு கேள்விப்படுது எனக்கு இப்படி ஒரு இஷ்யூ இந்த கட்சிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி தொகுதி கிடைக்கல இவங்கள லிஸ்ட்டில் தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க எனக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து என்னைய சந்திக்க. அப்போ நான் போகிறேன் அவங்கள சந்திக்க. அந்த டைமில் அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல அங்கே இருந்தாலும் உங்களை லிஸ்ட்டில் தானே கொடுக்குறாங்க, சரியா நீங்கள் எங்களோட வந்து இணைஞ்சு கொள்ளுங்க, நான் எங்களுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் தான் வேணும், சரியா வேணும், ஆகவே நீங்கள் எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்க. ஆனால் நான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேன், சரியா இங்கே ஒரு தொகுதியும் தரோம். தொகுதி வெள்ளலாட்டியும் பரவாயில்ல. இப்போ இருக்கிற இஷ்யூவில் தொகுதி வெள்ளது கஷ்டமே. இப்போ தானே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மறுவாக்கலப்பில் கேட்குறாங்க, நிறைய காலத்துக்கு பிறகு தனியாக கேட்குறாங்க. அதனால உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்குது, எங்களுக்கு லிஸ்ட்டில் வரும், அந்த போனஸ் சீட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அப்படித்தான் இது வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. பிறவைக்கு அதெல்லாம் மாறி போயிடுச்சு கதையில். அப்படித்தான் நான் சஜபையிலிருந்து வெளியாகி நான் முஸ்லீம் காங்கிரஸோட நான் இணைஞ்சு கொள்கிறேன். அங்கேருந்து தான் இந்த பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடன் சேர்ந்து பயணிக்கும் போது ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க. அப்போ அந்த ஆதரவாளர்களுடைய எதிர்ப்பை தேட வேண்டி வந்தது. எதிர்ப்பு இருந்துச்சு. அதனால தான் இப்போ இன்றைக்கு நான் எடுத்த வாக்கு எனக்கு வாக்கு குறைஞ்சி போனது. குறைய காரணம் வந்து நான் திடீரென்று இன்னொரு கட்சியிலிருந்து நான் இந்த பக்கம் வந்தால் எப்படியுமே இந்த ஆதரவாளர்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா டைமும் போதாது. ஒரு மாத காலத்துக்குள்ளே தான் நான் வந்து அவங்கக்கிட்டேருந்து வெளியாகி இந்த நாமினேஷன் கொடுக்க அண்ணன் இருக்கிற டைமில் இவங்க என்னை எடுக்கிறாங்க. அப்போ எனக்கு இவங்க எடுத்து சொல்ல வேண்டிய டைம் எல்லாம் எனக்கு போதாது. அதனால என்னென்னா நான் முழுக்க சஜித்தோட இந்த சஜித் சார்ட கட்சியோட இருந்து சஜபைக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணி இருந்த கட்டத்தில் நான் திடீரென்னு இன்னொரு கட்சி மாறி போகக்குள்ள அந்த ஆதரவாளர்கள் எல்லாம் அப்படியே என்ன கூட வருவாங்கன்னு எங்களுக்கு எதிர்பார்க்க இல்லாது. அதனால தான் அந்த வாக்கு எண்ணிக்கை எங்களுக்கு குறைஞ்சி போக ஒரு காரணமாக நிறைய விடயங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. எங்களுடைய அடுத்த பகுதியில் பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.